ஈரானுடைய கார்க் தீவை கைப்பற்றுறதுக்கான ஒரு சதி வேலை நடப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. இதில் உங்களுடைய பிள்ளைகளை நெதன்யாவினுடைய பேச்சை கேட்டும் ட்ரம்பினுடைய பேச்சை கேட்டும் அனுப்பிடாதீங்க, அவர்கள் நரகத்திற்கு போவார்கள், அவர்கள் கடலில் மூழ்கடிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத மிக கடுமையான எச்சரிக்கையாக ஐஆர்ஜிசி தெரிவித்திருக்கிறது. என்ன நடக்கு? இந்த தீவை கைப்பற்றுறதுக்கான வேலைகளை இறங்கியிருக்கிறாங்களா? ஆமாம், கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு கொலை நடந்திருக்கு. அதாவது அமெரிக்காவினுடைய மிக மோசமான தாக்குதல் ப்ளஸ் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானினுடைய நேவல் கமாண்டர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா அலி ரெசா, அவர் கொலை பண்ணியிருக்கிறாங்க. இவர் தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை பாதுகாத்து கொண்டிருந்த முக்கியமான கமாண்டர். இவர் 2018 இதுக்கு இன்சார்ஜாக இருக்கிறார். அப்பிருந்தே இந்த கடல்வழி பாதை இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக போகக்கூடியது. கார்கு தீவிலிருந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக இந்திய பெருங்கடலுக்குள்ளேயும் அரபிக்கடலுக்குள்ளேயும் போகக்கூடிய இந்த ரூட்டை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருந்த திரு அலி ரெஜாவை நேற்று கொலை செய்திருக்கிறார்கள். அப்போ இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள கட்டாயமாக ஒரு மிக முக்கியமான அட்டாக்கை அல்லது மிக முக்கியமான இராணுவ நடவடிக்கையை இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்ய போகிறாங்க. இப்போ ஹார்முஸை கட்டுப்படுத்தி வச்சிருந்தது இவருடைய தலைமையில தான். இப்போ இவரை கொலை செஞ்சுட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி ஈரான் பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் சபாநாயகர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஆமா, கலிஃபா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, பேஸ்ட் ஆன் சம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஈரான்ஸ் எனிமீஸ் ஆர் ப்ரிப்பேரிங் டு ஆக்குபை ஒன் ஆஃப் த ஈரானியன் ஐலாண்ட் வித் சப்போர்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் த ரீஜனல் கண்ட்ரி. முக்கியமான விஷயம், ஒன் ஆஃப் த ரீஜனல் கண்ட்ரிங்கிறாரு. யாரும் வேறு யாரும் கிடையாது, சவுதி. சவுதியினுடைய துணையோடு, சவுதியினுடைய கப்பல் படையோடு, அதே சமயத்தில் அமெரிக்காவினுடைய கப்பல் படையும் சேர்ந்து இந்த கார்கு தீவை கைப்பற்றிட்டோம்னா ஒட்டுமொத்தமாக ஈரானினுடைய அனைத்து ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அதே சமயத்தில் இந்த தீவு நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடக்கிறதுக்கு, அந்த இடத்த பாதுகாப்பு பண்ணுறதுக்கும் நம்மகிட்ட ஒரு நிலையான ஒரு நேவல் பேஸை உருவாக்கிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அமெரிக்கா நகர்ந்துருக்கு. இதில் ஈரானை பொறுத்தளவில் ஒரு பிராந்திய நாடோடு சேர்ந்துன்னு சொல்லியிருக்கு. ஆமா, இஸ்ரேலை இவங்க எப்படி பார்க்குறாங்க? எனிமி நாடாக சித்தரிக்கிறாங்க. இஸ்ரேல் நேரடியான எதிரி நாடு. இன்னைக்கு கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரு ஸ்பீக்கர் அவர்கள், திரு கலிஃபா அவர்கள் பேசும்போது எங்களுடைய ரீஜனல் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு தான் சொல்றாரு. இந்த நாடும் சேர்ந்து அமெரிக்காவோடு கைகோர்த்து தான் கார்கு தீவு பிடிக்கிறதுக்கான வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. வேலை நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி நடந்தால் எங்க ரீஜனல் இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாட்டினுடைய முக்கியமான தளங்களையும் அடிச்சு நொறுக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, ஏற்கனவே நீங்க இந்த உச்சத்தலைவர் கொமேனி கொல்லப்பட்டதுலையும் சவுதியினுடைய ரோலம் இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. சவுதியில் அதிதீவிர தாக்குதலை ஈரான் ஈடுபட்டது. இப்போ நீங்க ஈரானை கைப்பற்றுங்க, ஒரு தரைவழி தாக்குதலை நடத்துங்க, நாட்டை பிடிங்க, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறத சவுதியினுடைய இளவரசர் பேசியிருக்கிறார். அப்ப இதோட நம்ம எக்ஸாக்ட்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஃபோர்சஸ் ஆர் மானிட்டரிங் ஆல் த எனிமி மூவ்மெண்ட் அண்ட் இஃப் தே டேக் எனி ஸ்டெப் ஆல் த வைட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரீஜனல் கண்ட்ரி வில் பி டார்கெட்டட் வித் ரிலன்ட்லெஸ் அன்சீசிங் அட்டாக். நிறுத்தவே மாட்டோம், பிச்சு எடுத்துருவோம், தொடர்ச்சியா அடிப்போம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. யாரு? ஈரானினுடைய ஸ்பீக்கரே பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 1988 குறிப்பாக ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்துட்டு இருந்து, அந்த யுத்தத்தைக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டது அமெரிக்கா. அந்த காலகட்டத்தில் ட்ரம்ப் ஒரு புத்தகம் வெளியிடுறார். அது பேர் த ஆர்ட் ஆஃப் த டீல். அந்த புத்தக வெளியீட்டு விழால அவர் பேசும்போது அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்குறாங்க. இந்த ஈரான் ஈராக் யுத்தங்கள் நடக்கும்போது அமெரிக்காவை சார்ந்த சில கப்பல்கள் தாக்கப்படுது. கிட்டத்தட்ட 12 கப்பல்களுக்கு மேலே தாக்கப்படுது. அது மாதிரியான சூழல்ல இதே ட்ரம்ப் கிட்ட 1988 கேட்டப்ப அவர் சொல்றாரு, நானாக இருந்தால் கார்கு தீவை கைப்பற்றியிருப்பேன். அப்பவே சொல்லியிருக்கார். அது ஸ்டேட்மெண்டா இருக்கு. போலி டோனி பி அப்படிங்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளருக்கு அவர் கொடுத்த பேட்டி. எந்த பத்திரிகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த கார்டியன்ல கொடுத்துருக்காரு ஒரு ரிப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி அப்படிங்கிறது வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ் எல்லா பத்திரிகையிலும் வெளிவருச்சு. இந்த செய்தி கடந்த 24 மணி நேரமாக எல்லா பத்திரிகையிலும் திரும்பும் சுழற்சிகளே இருக்கு. சரி, அப்போ இந்த கார்க் தீவை கைப்பற்றுறதுங்கிறது அவருடைய கனவு. ஏற்கனவே அது ஒரு டச்சு காலகட்டம் இருக்கு பார்த்தீங்களா. போர்ச்சுகீசியர்கள், டச்சு, பிரிட்டிஷ் உலகம் முழுக்க போய் பிடிச்சப்போ டச்சுக்காரர்கள் அந்த தீவை பிடிச்சி ரொம்ப காலம் வச்சிருந்தாங்க. அங்க ஒரு கோட்டையே கட்டினாங்க. அந்த கோட்டை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. மன்னராட்சி காலத்திலேயே அந்த கார்கு தீவுல பாத்தீங்க அப்படின்னா குற்றம் செய்தவர்களை கொண்டு அடைக்கக்கூடிய ஒரு சிறை மாதிரி அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி அந்தமான் சிறையை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பயன்படுத்தினாங்களோ அதே போல கார்கு தீவை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கார்கு தீவு அப்படிங்கிறது ஒரு ஃபர்பிட்டன் ஐலாண்ட்னு சொல்லுவாங்க. அங்க உள்ள யாரும் போயிடலாம் முடியாது.
நேரடியாக ஐஆர்ஜிசி கட்டுப்பாட்டுல இருக்கு. ம். 8000 பேர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஆயில் ஃபீல்டு. அந்த ஆயில் ஃபீல்டு சம்பந்தமானவங்க மட்டும்தான் அங்க இருக்க முடியும். வேற யாரும் உள்ளெல்லாம் போக முடியாது. ஸ்பெஷல் பாஸ் வேணும். அந்த தீவு ஈரானினுடைய கடல் பரப்புல இருந்து 25 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு தீவு. ஒட்டுமொத்தமாக ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதி இருக்கு பாத்தீங்களா, 90% அந்த தீவுல தான் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அபுசார் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணெய் வயல், அது இல்லாம ஃபுருசன் அப்படிங்கக்கூடிய எண்ணெய் வயல், இது இல்லாம துருத் அப்படிங்கக்கூடிய எண்ணெய் வயல், இங்க இருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய், அது ஆஃப்ஷோர் பெட்ரோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆஃப்ஷோர் பெட்ரோல்ஸை எல்லாத்தையுமே வந்து ஷீசோருக்கு கொண்டு வர்றதுக்கு பெரிய குழாய்களை பயன்படுத்தி கடலுக்கு அடியில போட்டு இந்த தீவுக்கு கொண்டு வந்து இந்த தீவு மூலியமா தான் அது வந்து வேற வேற ஆசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. அந்த தீவு அப்படிங்கிறது இயற்கையாகவே ரொம்ப முக்கியமான ஒரு தீவு. சரி, இந்த தீவுக்கும் வெளியிலேருந்து ஈரான் நாட்டில் மற்ற பகுதிகளில் தயார் பண்ணக்கூடிய எண்ணெய்கள் வருது. ஆமா ஆமா, அது போல இங்கேயும் தயார் பண்றாங்க. இங்க தயார் பண்ணல, மோஸ்ட்லி எல்லாமே வெளியில இருந்து தான் உள்ள வருது. கப்பல் வருது பாத்தீங்களா, கப்பல் அந்த இடத்துல அந்த தீவை ஒட்டிய கடல் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப 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 ஆழமானது. இயற்கையாகவே ஒரு பெரிய துறைமுகத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது ஒரு துறைமுகமாகவே செயல்படுது. இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் திரிகோணமலை அப்படிங்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அது ஒரு இயற்கை துறைமுகம். அந்த இயற்கை துறைமுகத்தை கைப்பற்ற வேண்டும் அமெரிக்காவுக்கும் இப்ப சீனாவுக்கும் ரொம்ப நாள் ஒரு பெரிய கனவு இருக்கு. ஒட்டுமொத்த சர்வதேச அரசியல் அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடமா பார்க்கப்படுது, அதாவது சவுத் ஈஸ்ட் ஏசியால. அதே போல கார்கு தீவு அப்படிங்கிறது அரபு கடல்லையே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அந்த தீவே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 சின்ன தீவு தான் அது. அதனுடைய நீளம் அப்படிங்கிறது 8 கிலோமீட்டர் இருக்கும். அதனுடைய வித் அப்படிங்கிறது 4 to 5 கிலோமீட்டர் தான். அங்க வந்து டீப் வாட்டர்ஸ், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த அந்த வாட்டர் சுத்தி சரௌண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதி வந்து ரொம்ப டீப்பா இருக்கும், நீர் பகுதி அப்படிங்கிறது. அதுல வந்து கப்பல் வந்து நின்றுச்சு அப்படின்னா இயற்கையாகவே ஒரு கப்பல் நின்று சரக்குகளை ஏத்திட்டு அங்கிருந்து இயல்பா போயிட முடியும், அலை இருக்காது பெரிய. ஆமா, அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அதனோட ஸ்டோரேஜிங் கெப்பாசிட்டி அந்த தீவுல 7 மில்லியன் பேரல்ஸ். ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 950 மில்லியன் பேரல் அங்க வந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த தீவுல இருந்து மட்டும் 950 பில்லியன் பேரல் போயிட்டு இருக்கு. சோ அவ்வளவு முக்கியமான ஒரு பகுதி. முழுக்க முழுக்க ஈரானினுடைய பொருளாதார என்ஜின் அப்படிங்கிறது அந்த தீவு தான். அந்த தீவு இப்ப இன்னைக்கு சைனா என்ன பண்றான், இவ்வளவு பெரிய சண்டை நடந்துட்டு இருந்தாலும் அவன் கப்பலை விட்டு அவன் வந்து குரூடாயில வாங்குறான், கத்தாரில் ஹீலியத்தை வாங்குறான். அவனால முடியுது. எப்படி முடியுது அப்படின்னா ரஸ்லஃபான்ல இருந்து கூட அவன் விலைக்கு வாங்குறான், ஏன்னா ஈரான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ டபுள் ரெட்டையாக சிந்திக்கிறாங்க அமெரிக்கா. கார்கு தீவை நாம கைப்பற்றி விட்டோம் என்றால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை நாம கட்டுப்படுத்திக்கலாம். அதற்கு பிறகு சீனாவினுடைய எண்ணெய் வர்த்தகத்தையும் நம்மளால தடைப்படுத்தி எல்லா நாடுகளையும் நம்ம கைப்பற்றி கண்ட்ரோல் பண்ணிட முடியும். இப்போ இந்தியாவோ இல்ல வந்து சைனாவோ இல்ல வந்து நார்த் கொரியாவோ இல்ல ஜப்பானோ இல்ல எந்த நாடாக இருந்தாலும் சரி, வழக்கமாக அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சைனாவும் கொரியாவும் தான். இந்த 2 நாடுகளும் முழுக்க முழுக்க இந்த கார்கு தீவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க இந்த பெட்ரோல் இறக்குமதியில. அப்ப இதுல வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா இம்பார்ட்டன்ட். இது ஈரான் யுத்தத்துக்காக மட்டும் கிடையாது. இந்த தீவை கைப்பற்றுவதனூடாக சீனாவுக்கு போகக்கூடிய எண்ணெயை கட்டுப்படுத்தலாம். அதே சமயத்துல அனைத்து நாடுகளுக்கு ஏற்றுமதியாகக்கூடிய எண்ணெயை கட்டுப்படுத்த முடியும், குறிப்பாக இந்தியாவுக்கு. இப்ப இந்தியாவை தன் காலில் விழுகிற வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. நீ இந்த வாரில் ரெட்டை நிலைப்பாடெல்லாம் எடுக்க முடியாது. நீ பெட்ரோலுக்காக தானே ரெட்டை நிலைப்பாடு எடுக்கிற, சில நேரத்தில் சைனா கூட சேர்ற, சில நேரத்தில் ஈரானுக்கு ஆதரவா இருக்க. இந்த தீவே என் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கும் போது நீ வேற வழி கிடையாது, ஏன்ட்டு தான் வந்து ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க. இந்த தீவை கைப்பற்றிட்டான்னா அதன் மூலமாக ஹார்முஸை வந்து ஓபன் பண்ணி விட்டுறாங்க, அந்த இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா யுஎஸ்எஸ் திரிப்போலி அப்படிங்கக்கூடிய ஒரு கப்பல், அது கிட்டத்தட்ட ஒரு 2000 to 3000 சோல்ஜர்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஜப்பானுடைய கடல் பரப்புல தான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கப்பலும் 4 நாட்களுக்கு முன்னாடியே வந்து ஈரானை நோக்கி வருவதற்கான எல்லா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுடைய போர்ஸை தரையிறக்க போறாங்க. அந்த தரையிறக்கக்கூடிய இடம் வந்து கார்கு தீவு அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க முடிவு பண்றாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ், கார்கு தீவை இதை பாதுகாத்துட்டு இருந்த நேவல் கமாண்டருடைய ஹெட் இன்னைக்கு கொள்றாங்க. ஏன் அதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்க வேண்டியதானே? அப்ப அன்னைக்கு அவர் டார்கெட்ல இல்ல. 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி இந்த நேவல் கமாண்டர் அலி லர்ஜா வந்து அவங்களுடைய பார்வையில் இல்லை, அவங்களுடைய ரேடார்ல இல்ல. அவர் தப்பிச்சிட்டா. ஏற்கனவே வந்து பிப்ரவரி 28 குண்டுவெடிப்பப்பம் தப்பிச்சிருக்காரு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா மார்ச் 13 போட்டாங்க இல்லையா, 90 இடத்துல குண்டு போட்டிருக்காங்க கார்கு தீவுல. அந்த 90 இடத்துல குண்டு போட்டப்ப கூட நேவல் பேஸ் அடிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அவங்க நேவல் பேஸ் அடிச்சாங்க. அந்த நேவல் பேஸ் அடிச்சப்ப கூட இவங்க கரெக்டா எக்ஸாக்டா அலி லர்ஜாவை வந்து குறி வைக்கல. அப்ப நேத்தைக்கு அலி லர்ஜாவை குறி வைக்கிறாங்க, கொல்றாங்க அப்படின்னா அடுத்தது ஒரு பெரிய வேலையை செய்ய போறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறாங்க. அலி லர்ஜா கொலை செய்யப்படுறார். வெஸ்டர்ன் மீடியாஸ் எல்லாமே கார்கு ஐலாண்டை கைப்பற்ற போறதாக பத்திரிகையில் செய்தி வெளியிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஏற்கனவே ட்ரம்ப் சொன்ன 1988 ஸ்டேட்மெண்ட்டை எல்லா பத்திரிகையும் வெளியிட்டு இருக்காங்க.
இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படையாக ஈரானினுடைய IRGC தலைவர் வந்து எச்சரிக்கை பண்றாரு. இது மட்டும் இல்லாமல் ஈரானினுடைய சபாநாயகர், பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகரும் எச்சரிக்கை பண்றாங்க. அப்போ விறுவிறுன்னு கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு பெரிய பொலிட்டிக்கலாக அவங்க வந்து ஒரு விஷயத்தை மூவ் பண்றாங்க. ராணுவ ரீதியாக எப்படியாவது கார்கை தீவை கைப்பற்றி விட வேண்டும், தங்களுடைய படைகளை தரையிறக்க செய்து விட வேண்டுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. அதனால தான் IRGC எச்சரிக்கை பண்ணது, ஒருத்தன் உள்ள வந்தா கூட கடல்லையே நாங்கள் முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அதனால யுத்தம் ரொம்ப வேகமாக, ரொம்ப வீரியம் அடைந்து கொண்டே போகிறது. இதில் ஏற்கனவே ஒரு 15 அம்ச கோரிக்கைகள், இந்த கோரிக்கைகள் ஓகேன்னு சொன்னால் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத அமெரிக்கா வந்து பேசியிருக்கிறது. ஒரு நாள் கெடு தான் கொடுத்துருந்தாங்க. அது நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையிலே வந்து அந்த கெடு கால அளவு வந்து முடிவுக்கு வந்துரும்னு தோணுது. ஒருவேளை இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு தீவிர தாக்குதல் நடத்துறதுக்கு தான் இப்படி ஒரு இதை நாங்கள் முன்வைத்தோம், அதற்கு வந்து ஈரான் ஒத்துக்கொள்ளலை, அதனால தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம், ஈரானை பிடிச்சோம் அப்படிங்கிற ஒரு நியாயத்தை கற்பிக்கிறதுக்கு இப்படி ஒரு முயற்சி. பேச்சுவார்த்தைங்கிறதே போலிதான். ஈரானோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது, அலி லஜானி அவர்கள் பேச்சுவார்த்தையில் உட்கார்ந்துருக்கும் போது தான் கமேனியை கொன்னாங்க. இவங்க இது மட்டும் இல்லாமல் 5 நாட்களுக்கு முன்னாடி கூட ஈரானினுடைய முக்கியமான ஒரு தலைவர் சொன்னார், பேச்சுவார்த்தை அவர்கள் எதற்கு நடத்துகிறார்கள் என்றால் ராணுவ ரீதியாக அவர்களை தயார் செய்வதற்கு ஒரு கேப் விட்டுக்கிறாங்க. 5 நாள்ல கேப் வரும்னு சொன்னார்ல, அது வந்து அவங்க கொடுக்கக்கூடிய கேப்ல இந்த 5 நாள்ல ராணுவ ரீதியாக அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்கின்ற ஓய்வை அமெரிக்கா எடுத்துக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவினுடைய ட்ரெஷர் செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, NBCக்கு பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, வாட் குட் ஹேப்பன் இஃப் கார்கை ஐலாண்ட் கேப்சர், கார்கை ஐலாண்டை வந்து கேப்சர் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையாக ஸ்காட் பெசன்ட் பேசுறாரு. இது இல்லாம ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய சேர்மன் ஆஃப் த ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவரும் சில விஷயங்களை பேசியிருக்கிறார். அவர் பேர் வந்து டான் கெயின். அவரும் சில விஷயங்களை பத்தி பேசுறாரு இந்த கார்கை ஐலாண்டு தீவை பத்தி. இதே டான் கெயின் ஏற்கனவே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரானோடு யுத்தம் நடத்துறது அந்த ப்ரிப்பரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அழுத்தம் வந்து இஸ்ரேல்லேருந்து வந்துச்சு. அதாவது இது வந்து சாதாரணமாக நடக்காது, ஈரானோடு போடக்கூடிய யுத்தம் எளிமையானது அல்ல அப்படின்னு ஏற்கனவே கேப்டன் வந்து ஜெனரல் கேண்டெயின் அவர் எச்சரிக்கை பண்ணியிருந்தார். அவரும் கார்கு தீவை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கார்கு தீவை கைப்பற்றுவதற்கு அடுத்த கட்ட வேலையை இவர்கள் துவங்கி விட்டார்கள். இது வந்து ஈரானை வந்து மேலும் ரொம்ப மோசமாக தூண்டி விடுற மாதிரி தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 4000 கிலோமீட்டர் தாண்டி அவன் மிசைல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ அவன் தீவுக்குள்ளேயே வந்த அப்படின்னா அதில் அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, உள்ளே கொண்டு வந்து ஆட்களை நிறைச்சிட்டா மிசைலை வச்சு அடிக்க மாட்டாங்க. மிசைலை வச்சு அடித்தா அவங்களுடைய தீவும் சேர்ந்து அவங்களுடைய பெட்ரோலியம் மூலம் காசமாகும், அதனால் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்கா தைரியமாக உள்ளே இறங்கலான்னு பிளான் போடுது. ஆனால் ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ கடல்ல இருந்து தரைக்கு இறங்க விடாம கடல்லையே முடிச்சிருவோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துறாங்க. நம்ம அப்படிதான் IRGC தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒன்ஸ் அமெரிக்க ராணுவத்தில் ஒரு 2000-3000 மெரைன்ஸ் வந்து கார்கு தீவுக்குள்ள இறங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு சண்டை ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா பெட்ரோல் அசட்ஸ் எல்லாமே அழியறதுக்கு போய் ரஸ்லஃபான் மேலே போட்டாங்களோ அதே போல கார்கு தீவு மேலே குண்டு போடுறது அப்படிங்கிறது, தன் சொந்த மிசைல் வச்சு ஈரான் அடிக்கிறது அப்படிங்கிறது தற்கொலைக்கு சமமானது. அதனால ஈரானுடைய ஒரே குறி என்னவா இருக்கு அப்படின்னா, கடல்லையே வச்சு அடிச்சு நொறுக்கிடுவோம். இல்லை, இப்படி ஒரு குறி இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பிராந்திய நாடுகள், அரேபிய நாடுகளில் இருக்கக்கூடிய இலக்குகளை நோக்கி நாங்கள் படுபயங்கரமான தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒருவேளை இவங்க நெருங்கி வரும்போது இந்த தாக்குதலை தீவிரப்படுத்தி இதன் மூலமாக இந்த யுத்தத்தை வேறு திசைக்கு நகர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அதையும் செய்வாங்க தான். அவங்க ரொம்ப இது வந்து ஒரு விதமான சவுதிக்கு கொடுக்கக்கூடிய அச்சுறுத்தல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கத்தார், ஓமனு யாரையுமே அடிக்காம சவுதியை மட்டும் அடுத்த 24 மணி நேரத்துக்கு மிசைலை வச்சு அமெரிக்கா ஈரான் அடிச்சாங்க அப்படின்னா சவுதி ஒன்றும் இல்லாமல் போயிடும். சவுதியை எங்க அடிச்சா விழுன்னு அவங்களுக்கு தெரியும். பேங்க்ல இருந்து, பினான்சியல் சென்டர்ல இருந்து, குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய பெரிய ஹோட்டல்ஸ்ல இருந்து, ஐலாண்ட்ல இருந்து அவங்க குறி வச்சு அடிச்சாங்க அப்படின்னா சவுதி ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த யுத்தத்தினுடைய திசையை வந்து வேற ஒரு திசைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல, அதன் மூலமாக ரொம்ப மோசமான சூழலுக்கு போகுது இந்த யுத்தம். சவுதியை விட்டு வெளியே ஓடி போயிருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த கார்கு ஐலாண்டை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா நினைத்தால் சவுதி பாவம், சவுதியை துவச்சு எடுத்துருவாங்க. தொடர்ந்து பேசுவோம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கு அப்படிங்கிறது. ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் ஈரானில் வந்து இப்போது நிலவி கொண்டிருக்கிறது. கார்கு, ஹர்மோஸ் தீவை, இந்த தீவுகளை எல்லாம் சுற்றி இன்னொரு காணொலி பேசுவோம்.